வணக்கம். நான் உங்க வசந்தி. மதகண்டப்பள்ளி மாதிரி பள்ளியிலிருந்து பேசுறேன். அதாவது புத்தகம் படிக்கிறதுல எல்லாருக்குமே ஆர்வம் இருக்காது இல்லையா? அந்த ஆர்வத்த தூண்டுறதுக்காக இந்த கதை. ஒரு மடம் இருந்ததா, அந்த மடத்துல வந்து எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுல வந்து ஒரு சிலருக்கு மட்டும் படிக்கிறதுக்காக பிடிக்காமயே இருக்கும் இல்லையா? அதுல மாரி ஒரு குழு இருந்தாங்களாம் பசங்க. அவங்க வந்து அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எதுக்காக புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க சொன்னாங்களாம், சரி ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரி எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்களாம். கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஒரு பக்கெட்டு, அந்த பக்கெட் ஃபுல்லா ரொம்ப அழுக்கும் சேரும் சகதியுமா இருந்ததாம். அத கையில குடுத்துட்டு எல்லார்கிட்டயும் அதுல வந்து நெறைய ஓட்டைகளும் இருந்ததாம். கையில குடுத்துட்டு போய் அந்த தொட்டியில இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து செடிக்கு ஊத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்க எல்லாரும் அத எடுத்துட்டு வந்து செடிக்கு ஊத்துறதுக்குள்ளவே தண்ணி எல்லாமும் காலியாயிருச்சு. இதே மாரி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கொண்டு வந்து தண்ணி ஊத்தவே முடியலையாம். அப்புறம் கடைசியா கேட்டாங்களாம் அந்த ஆசிரியர்கிட்ட போயிட்டு, "அ இந்த மாதிரி ஓட்டையான பக்கெட் எங்ககிட்ட குடுத்துட்டீங்க. எப்படி எங்களால தண்ணி கொண்டு வந்து ஊத்தவே முடியல?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். சரி, ஓட்டையான பக்கெட் தான் நான் குடுத்தேன். ஆனா நான் குடுக்கும்போது அந்த பக்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாராம். ரொம்ப சேரும் சகதியுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுதான் நீங்க புத்தகம் படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொன்னாராம். எப்படி அப்படின்னு கேட்கும்போது சொன்னாராம், நம்ம மனசுல எப்பவுமே வந்து அழுக்கும், ஒரு குறைபாடுகளும் அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கும். புத்தகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாமும் நம்ம கிட்ட தேக்கி வச்சுக்கிறது கிடையாது. ஒரு ஒரு புத்தகம் படிக்கும் போதும் அது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடியது, குறைகளை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்பட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க.